பாஜக சங்க பரிவார சக்திகள் தங்களுடைய இலக்கை நோக்கி மிக தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய பெயரோடோ ஒரு கிறிஸ்தவ பெயரோடோ ஒருவர் இந்த நாட்டில் பேச முடியாது என்கிற உளவியல் நெருக்கடியை அவர்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இந்துக்கள் குறித்து கவலைப்பட்டவர்களாக இருந்தால் கும்பமேளால எத்தனை இந்துக்கள் செத்தாங்கிற பட்டியல் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வந்து பார்ப்பனர்களின் நலன்களை காப்பதற்காக பார்ப்பனர் அல்லாதார்களின் நலனை காவு கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு விஷயம். முதல்ல, நதீம் சார் பேசின பிறகு ஒரு அகாடமிக் க்ரௌட்ல பொதுக்கூட்டத்தில் பேசிடலாம், அவர் பேசுறது என்ன, அப்புறம் நம்ம பேசிடலாம் அப்படின்னுட்டு ஒரு அகாடமிக் க்ரௌட்ல அவர் பேசின பிறகு பேசுறதுங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க். ஏன்னா கம்ப்ளீட்டாக அகாடமிக்காக பேசிட்டு போய் உட்காந்துருக்காரு. நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரகர், அதனால என்னுடைய பேச்சு அந்த அளவில் தான் இருக்கும். நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். பாஜக சங்க பரிவார சக்திகள் தங்களுடைய இலக்கை நோக்கி மிக தீவிரமாக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது இந்த அஜெண்டாவை வெற்றி பெறக்கூடிய இடத்துல போய் நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப காலமாக பேசிகிட்டே இருக்கிறோம். எனக்கு என்னமோ அது முற்று முழுதாக இல்லைனாலும் பகுதி அளவில் ஒரு பெரிய சக்ஸஸை அவங்க நிகழ்த்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டு உதாரணத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று அவங்க அஜெண்டா ஃபிசிக்கலாக எப்படி அதை நிறைவேற்றிருக்கிறாங்க, மென்டலாக எப்படி அதை நிறைவேற்றிருக்கிறாங்க. ரெண்டு இடத்துல அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கணும். முதல்ல இன்னைக்கும் நாம் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு செக்குலரான குடியரசு அப்படிங்கிறத நம்ம முகப்புலையும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையிலையும் வைத்திருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு கூறுகளும் இது ஒரு செக்குலர் நாடு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு. நாமளும் அதை நம்புகிறோம், நாமளும் அதை சொல்கிறோம். ஆமாம், இது ஒரு செக்குலர் குடியரசு தான், மதச்சார்பற்ற குடியரசு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மதச்சார்பற்ற குடியரசில் குடியுரிமை வழங்கக்கூடிய அம்சம் மதத்தின் அடிப்படையில் இருக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு நாம் அந்த டிபேட்டை விட்டே வெளில வந்துட்டோம். அவர்கள் சக்சஸ் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டை மதச்சார்புடைய நாடாக மாற்ற வேண்டும் என்பது RSS செயல் திட்டம். நாம மதச்சார்பற்ற குடியரசு இந்த பக்கம் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒருவருக்கு குடியுரிமை வழங்கும் பொழுது அவங்க பாதிப்படைந்தார்களா இல்லையாங்கிறத கிரைட்டீரியா வைக்கலாம். எத்தனை ஆண்டு காலம் இங்க வாழ்ந்தாங்கிறத கிரைட்டீரியா வைக்கலாம். எந்த மீன்ஸ்ல இங்க வந்தாங்கிறத கிரைட்டீரியா வைக்கலாம். மதத்தை கிரைட்டீரியாவா வச்சு குடியுரிமையை வழங்கலாம் என்று இந்த நாட்டினுடைய சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இன்னமும் நாம இதை ஒரு செக்குலர் குடியரசு, மதச்சார்பற்ற குடியரசு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ பிசிக்கலா அவங்க அதில் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய அஜெண்டாவில் ஒரு பெரிய சக்சஸ் அவங்க அடைந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மென்டலா இந்த கருத்து இருக்குல்ல, இந்த நச்சு கருத்துகள், பாசிச கருத்துகள், RSS சங்க பரிவார சக்திகளினுடைய இந்த விசத்தனமான கருத்துக்களை, பிளவுவாத கருத்துக்களை யாரெல்லாம் அம்பலப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு டேக மாற்றுறது, ஒரு அடையாளப்படுத்துறது. இப்ப நதீம் என்கிற பெயரோடு ஒருத்தர் பேசினார், அவர் இஸ்லாமியர் அதனால அப்படி பேசுறார். ராஜசங்கீதன் பேசினார், அவர் கம்யூனிஸ்ட் அதனால அவர் பேசுறாரு. சூர்யா அதை எக்ஸ்போஸ் பண்ணா அவர் திமுக காரர் அதனால அவர் பேசுறாரு. அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சுட்டி மக்களை அவங்க அப்படிதான்ப்பா பேசுவாங்க, அது அவங்க அஜெண்டா, அதனால RSS எதிர்க்கிறாங்க, அதனால பாஜகவை எதிர்க்கிறாங்க இப்படின்னுட்டு பேசக்கூடியவர்களை ஒரு டேக் பண்ணி புறந்தள்ளக்கூடிய ஒரு இடத்துலயும் அவங்க கம்ப்ளீட்டா தொடர்ந்து வெற்றியை ஈட்டிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம், இப்போ ஒரு இஸ்லாமிய பெயரோடு இந்த மேடையில் நின்று பேசக்கூடிய ஒரு கருத்து இருக்குல்ல, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி என்கிற இந்து பெயரோடு நாம் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அதே துணிச்சலோடு, அதே சுதந்திரத்தோடு, அதே கம்ஃபர்ட்டோட ஒரு இஸ்லாமிய பெயரோடோ ஒரு கிறிஸ்தவ பெயரோடோ ஒருவர் இந்த நாட்டில் பேச முடியாது என்கிற உளவியல் நெருக்கடியை அவர்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அப்ப அவங்க பிசிக்கலாவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மென்டலாவும் நம்மளை டார்ச்சர் பண்றதுல ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். நம்ம இன்னமும் அவங்கள ஃப்ரிஞ்சு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அல்லது புறந்தள்ளத்தக்கவர்கள் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்க கூடாது என்று நாம முதல்ல பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துலையுமே தமிழ்நாடு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே அந்த சுதந்திரம் இருக்கு, நீ எந்த அடையாளத்தோட வேணாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம், விரும்புவதை பேசலாம், இஷ்டப்பட்டதை பேசலாம், என்ன விமர்சனங்களை வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற அந்த இண்டிபெண்டன்ஸை, அந்த உளவியல் நெருக்கடியை கொடுக்காம நாம பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றதுல, தமிழ்நாட்டில் ஹோஸ்ட் பண்றதுல, தமிழ்ல, ஏன்னா இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், எத்தனை மொழியில இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது நமக்கு தெரியாது. அநேகமாக தமிழ்ல வருது அப்படின்னு சொன்னோம்னா அந்த அளவிற்கு நாம இந்த டிவிசிவ் ஃபோர்ஸஸை புறந்தள்ளுறதுல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகமே ஒரு சாட்சி. ஐ கேன் ரிமெம்பர் 2019 நினைக்கிறேன், பேராசிரியர் ராம் புனியானி அவர்கள் சென்னைக்கு அநேகமாக ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் விசிட்டா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் விசிட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், பிரச்சாரகர் என்கிற அடையாளம் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல. வெவ்வேறு இடங்கள்ல இந்த பாஜக, RSS, பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்தியா முழுக்க எதிர்க்கிறாங்க.
அதுக்குன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, எலக்ட்ரல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் கருத்தை, அந்த மதவாத நச்சு கருத்துக்களை நேரடியாக எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி எதிர்க்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அநேகமாக. இப்ப ராகுல் காந்தி பேசுறாருங்கிறது அவர் பேசுறார், ஒரு ஐக்கானா அவர் பேசுறார், அந்த அமைப்பு பேசுதாங்கிற கேள்வியை நம்ம எடுக்கணும். இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, திமுகவில் அதனுடைய தலைவர் பேசுறார், முதல்நிலை தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார்கள் என்பது அல்ல. 2019ஆம் ஆண்டு பேராசிரியர் ராம் புனியானி அவர்களுடைய இந்தியா அண்டர் கம்யூனல் கிரிப் அப்படிங்கிற புத்தகத்தை அறிமுக கூட்டத்தை நடத்தியவர் திமுகவினுடைய திருப்பூர் மாவட்டத்தின் மாணவர் அணி துணை அமைப்பாளராக இருந்த கார்த்திகேயன் என்கிற ஒரு தோழர். ஒரு சாதாரண பொறுப்புல இருந்தவர், ரொம்ப சாதாரண பொறுப்புல இருந்தவர். இயக்க அரசியல்ல இருக்கிறவங்க செய்யறாங்க, அவங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபோர்காஸ்டிங் ஸ்கில்லோட இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத முன்னுணர்ந்து 2019 நடத்தினாங்க. ராஜசங்கீத அந்த நிகழ்ச்சி 2019 நடந்தாருன்னா அது டிஸ்கஷன் கிடையாது, ஏன்னா அவருக்கு அதுல ஊறி திளைத்தவர். இப்ப தியாகு அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி இருந்தாங்கன்னா அவர் 50-60 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக ஒப்படைத்துக் கொண்டவர். ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அதுல ஒரு துணை அமைப்புல மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கக்கூடிய கார்த்திகேயன் என்கிற ஒரு தோழர் பேராசிரியர் சுபவி அவர்களை, அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை, காங்கிரஸ்ல இருந்து அப்ப கர்நாடகாவில் ஒரு எம்பி இருந்தார், டி சிவகுமார் நினைக்கிறேன், ஹரிபிரசாத், காங்கிரஸ்ல இருந்து அவரு ஆல் இண்டியா லெவல்ல பேக்வர்ட் கிளாஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவா காங்கிரஸ்ல செயல்பட்டு கொண்டிருந்தார் ஹரிபிரசாத் அவர்களை. இவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த நிகழ்ச்சியை 2019ஆம் ஆண்டு திமுக இளைஞரணியினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய அன்பகத்தில் நடத்தணும். சோ திமுக தமிழ்நாடு ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா, எல்லாரும் அந்த பிரான்ச்சை தான் வெட்டிட்டு இருக்கிறோம், பிஜேபிங்கிற பிரான்ச்சை வெட்டிட்டு இருக்கிறோம், விஹெச்பிங்கிற பிரான்ச்சை வெட்டிட்டு இருக்கிறோம். அந்த அவேர்னஸ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்க கேடஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ங்கிற ரூட்டை பத்தின அவேர்னஸை தமிழ்நாடு மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. அந்த ஈகோ சிஸ்டம் இங்க மட்டும்தான் இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நாம we are one step ahead அப்படிங்கிறதுல பெருமைப்பட்டுக்கலாம். அதே சமயம் தோழர் கவிதா அவர்கள் சொன்னது போல அந்த எச்சரிக்கையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு என்ன நடக்குது, அந்த கேள்வியையும் கேட்கறதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை திருப்பி நடத்த வேண்டி இருக்கிறது. அரங்க கூட்டம்ங்கிறத தாண்டி பொதுமக்கள்கிட்ட நேரடியாக களத்துக்கு போய் கூட்டத்தோட கூட்டமா தெருமுனை கூட்டம் போட்டு திண்ணை பிரச்சாரம் பண்ணி இதை விளக்க வேண்டிய, இந்த ஆபத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு இந்த புத்தகம் ஒரு வெப்பனா இருக்கும். ஏன் இந்த வெப்பனா இருக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, பல விஷயங்கள் பேச தயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுல பைசெக்ட் பண்ணி காட்டிட்டே இருக்கிற. உதாரணத்துக்கு நேஷனாலிட்டி பத்தி இதுல ரொம்ப தெளிவான ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு. நாம இந்த நாட்டினுடைய குடியுரிமையை மதத்தின் அடிப்படையில் கொடுப்பது அப்படிங்கிறது இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்றுவதற்கான, மதவாத நாடாக மாற்றுவதற்கான முதல் படி. அதனாலதான் வேற எந்த சட்டத்திலையும் காட்டாத அக்ரஷனை அவங்க சிஏஏல காட்டுறாங்க. அந்த பில்லை நிறைவேற்றிட்டாங்கிறது ரெண்டாவது கதை. அந்த பில்லுல எங்களுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் 2 கரெக்ஷன் கொண்டு வராரு. கடைசி நேரத்துல லாஸ்ட் மொமெண்ட்ல, நெக் ஆஃப் த மொமெண்ட்ல 2 அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு. அதுல இஸ்லாமியர்கள் என்கிற அந்த வார்த்தையை சேருங்க, ஸ்ரீலங்காங்கிற வார்த்தையை சேருங்க, ஏன்னா ஈழத்தமிழர்கள் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த 2 கேட்ட போது இங்க இருக்கக்கூடிய ப்ரெடாமினன்ட்ரி பிரைமரி அப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கேயோட சப்போர்ட்டோட அதை அவங்க முறியடிக்கிறாங்க. அந்த பில்லை நிறைவேற்றுறது அவங்க அஜெண்டாவா இருக்கலாம், அதுல ஸ்ரீலங்கா இஸ்லாமியர்கள் அந்த 2 வார்த்தையை சேர்க்க கூடாதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய ட்ரூ அஜெண்டா. சோ ஒரு மதத்தின் அடிப்படையில் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம். வெளியில என்ன சார் ப்ரொஜெக்ட் ஆகும்? இந்தியா மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு, அவ்வளவுதானே. அப்புறம் எங்க செகுலர் நாடு? இதை அவங்க அவ்வளவு அக்ரெசிவா காட்டினதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஏறி கடந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்னு, இந்த புத்தகத்துல ஒரு கிளியர் பைசெக்ட் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, நதீம் அவர்கள் அதை தொட்டாங்க. இந்து என்கிற அடையாளத்திற்கும் நம்பிக்கைக்கும் இந்துத்துவம் என்கிற அரசியலுக்குமான வேறுபாட்டை நிறைய இடங்கள்ல பேசிட்டே இருக்கிறாங்க. பிஜேபி, சங்க பரிவார ஆர்எஸ்எஸ் சக்திகளுக்கு இந்துக்கள் குறித்து கவலையே கிடையாது. அவர்கள் ஒரு நாளும் இந்துக்கள் குறித்து கவலைப்பட்டதே கிடையாது. இந்துத்துவம் என்கிற அரசியல், அந்த அரசியல் மூலமா தனக்கு என்ன கெயின், இதுதான் பிஜேபியினுடைய அஜெண்டாவா இருக்கு. ஒருவேளை இந்துக்கள் குறித்து கவலைப்பட்டவர்களாக இருந்தால் கும்பமேளால எத்தனை இந்துக்கள் செத்தாங்கிற பட்டியல் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வந்திருக்கும். இந்துக்களோட உயிர் குறித்து கூட கவலைப்படாததுனாலதான் அதை கேள்வி எழுப்புறாங்கல்ல. நார்மல் சார், ஒரு கவர்மெண்ட்டுக்கான அடிப்படை கடமை ஒரு மசாக்கர் நடக்குது, இல்ல ஒரு நெருக்கடி நடக்குது, ஒரு கூட்ட நெரிசல் நடக்குது அப்படின்னா அதில் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்று கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்குவது அரசனுடைய அடிப்படை கடமை. அங்க போய் செத்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது, சாதாரண இந்து மக்கள், இந்து மீது, இந்து என்கிற அமைப்பின் மீது, மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள். அப்படி இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை கேட்டா நீ கழுகு அப்படின்னு ஒரு முதலமைச்சர் விமர்சிக்கிறார்.
அவர் உடுத்திருக்கக்கூடிய உடை காவி என்கிற காரணத்தினாலேயே அவரை இந்துக்களின் காவலன்னு பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுது. இந்துக்களின் காவலனா இருந்தா இறந்து போனவங்க எவ்வளவு பேர்னு எடுத்து நீங்க நிவாரணம் கொடுத்துருக்கணும்ல. அந்த இடத்துக்கு அவங்க வரல. அப்ப அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் ஒன்னே ஒண்ணுதான், இந்து என்று நம்பப்படக்கூடியவர்கள் அதற்காக நீங்க வந்தாலும் உங்கள் உயிரை விட எங்க பொலிட்டிக்கல் அஜெண்டா முக்கியம். அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக நாங்க யாரையும் காவு கொடுக்க தயங்க மாட்டோம். அப்ப இந்துக்கள் என்று நம்பக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இன்றைக்கு அவர்கள் இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்களை எதிராக நிறுத்துகிறார்கள், கம்யூனிஸ்டுகளை திராவிட இயக்கத்தை எதிராக நிறுத்துகிறார்கள். நாளைக்கு இந்த கதையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கள் உங்களில் ஒருவரை உங்களுக்கு மற்றொருவருக்கு எதிராக நிறுத்துவார்கள். கட்ட கடைசியாக இது எங்கே வந்து நிற்கும் என்றால், பார்ப்பனர்களின் நலன்களை காப்பதற்காக பார்ப்பனர் அல்லாதார்களின் நலனை காவு கொடுக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு வந்து நிற்கும். இன்னைக்கு இந்தியா இந்த புத்தகம் அதை தான் பேசுது. இந்துத்துவம் என்பது வேற ஒன்றும் கிடையாது, பார்ப்பனிய மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்கான ஒரு உத்தி. 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எதை பேசியதோ இன்னைக்கு இந்தியா முழுக்க அதை பேசுவதற்கான வாய்ப்பை பாஜக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் நாம் இந்த புத்தகத்துக்கு அநேகமா பாஜகவினுடைய இந்துத்துவ அரசியலை பார்ப்பனிய அரசியல் என்று டாக் பண்ண முதல் தமிழ்நாட்டுக்கு வெளியில வந்த புத்தகமாக இது இருக்கலாம். மேபி நான் என்னுடைய புரிதல் குறைவா இருக்கலாம். ஏன்னா இந்த இந்துத்துவ அரசியல்னு இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்துங்கிற அடையாளம் கொண்டவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த எண்ணிக்கையை பெருசா காட்டிக்கிட்டே இருப்பான். அது பார்ப்பனிய அரசியல் என்று நாம் அம்பலப்படுத்த தொடங்குகிற போதுதான் இந்த விவகாரங்கள் எல்லாம் முற்றுக்கு வரும். ஏன் அப்படின்னா, 80 பேரில் எத்தனை பார்ப்பனர்கள், ஒரு பார்ப்பனர் இருந்தா கூட எண்ணிக்கை வந்திருக்கும், நிவாரணம் வந்திருக்கும். நம்ம இருக்கல, உண்மை இதுதான் நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன அவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்னா, நான் என்னுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பலி கொடுப்பேன். அப்ப அந்த டார்கெட் வந்து மாறிட்டே இருக்கும். அவங்க டார்கெட்டை சக்சஸ் பண்ண கடைசியாக கத்தி நம்ம கழுத்துல வந்து நிற்கும் என்கிற புரிதலோடு சங்க பரிவார சக்திகளை நாம் அணுக வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, இந்த இந்து நம்பிக்கை அப்புறம் இந்துத்துவா இதுக்கான ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் இங்க காந்தியை கோட் பண்றாங்க இந்த புத்தகத்துல. ஏன்னா காந்திக்கும் எங்களுக்கும் தான் நிறைய முரண்றது. காந்தி வாழ்நாள் முழுக்க என்ன தத்துவத்தை எல்லாம் பேசினாரோ அத்தனை தத்துவத்திற்கும் முரணாக நின்றவர்கள் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் தான். அவர் வந்து ரொம்ப தீவிரமா வந்து அட்வொகேட் பண்ணது வந்து கிராம பொருளாதாரம். அம்பேத்கரும் பெரியாரும் கிராமம் என்கிற அந்த ஸ்ட்ரக்சரின் மீது மிக கூர்மையான விமர்சனங்களை வைத்தவர்கள். அதே போல நகர்மயத்தை வந்து காந்தி மிக கடுமையாக எதிர்த்தார். தொழில் மயத்தை எதிர்த்தார். இண்டஸ்ட்ரியலைசேஷன் கூடாது, ராட்டையை கடைசி வரைக்கும் சுத்திட்டே இருப்போம் அப்படின்னாரு. அதே போல கல்வி பரவலாக்கம்ங்கிறது கல்வியை வந்து அந்த ஊர் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஒரு குளோபல் எஜுகேஷன் பத்தியோ அல்லது பரந்துபட்ட கல்வி பரவலாக்கம் குறித்தோ காந்திக்கு வந்து ஒரு தீவிரமான பார்வை கிடையாது. நம்ம ட்ரெடிஷனலான கல்விக்கு போவோம் அப்படிங்கிற பார்வை காந்திக்கு இருந்துச்சு. அதே போல இடப்பெயர்வு குறித்து கூட அவர் மாறுபட்ட பார்வைகள் வச்சிருக்கிறார். மக்கள் அவங்கவுங்க ஊர்லயே வாழக்கூடிய சொபிஸ்டிகேஷன் வேணும், அதுக்கு ஒரு பேர் சொல்லிக்கிறது, நீ உன் ஊர்லயே சுகமா இருந்துக்க அப்படின்ட்டு ஒரு பேரை சொல்லிக்கிறது. இந்த மாதிரி இப்ப நான் சொல்ற இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இடப்பெயர்வு கூடாது, மக்கள் அந்த ஊர்லயே இருக்கணும், கிராமத்தை புனிதப்படுத்துறது, சாதியை புனிதப்படுத்துறது, வேளாண்மையை வந்து அதுல வருமானமே இல்லைன்னாலும் கடவுள் ரேஞ்சுக்கு வச்சுக்கிறது. ஏன்னா உணவு கொடுக்குறான் அதனால கடவுள்னு சொல்றேன் அப்படிங்கிறான். மீனவர்கள் என்ன கொடுக்குறாங்க? அவங்களும் உணவு தானே கொடுக்குறாங்க. அப்ப நீ அங்க கடவுள்னு அந்த கேட்டகரியை கொண்டு வர மாட்டியே. காடு வளர்க்குறவங்க, கோழி வளர்க்குறவங்க, இறைச்சி கொடுக்குறவங்க, முட்டை கொடுக்குறவங்க, அது உணவு தானே. அப்ப அவனும் கடவுள் தானே. அந்த இடத்துக்கு வரதில்லை. அங்கேயும் ஒரு சாதி, கிளாஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பக்கம் வேளாண்மையை புனிதப்படுத்துறது. ஆனா அவங்களுக்கான ரைட்ஸ் எதையும் கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் தூக்கி கார்பரேட் கொடுத்துறது. இப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, காந்தி எந்தெந்த பார்வைகள் எல்லாம் வைத்திருந்தாரோ, அடிப்படைவாத பார்வைகள் வைத்திருந்தாரோ, அது எல்லாவற்றையும் மிக கடுமையான எதிர்த்த இயக்கம் திராவிட இயக்கம், கம்யூனிஸ்டுகள். அதே போல அது எல்லாம் ஒற்று போகக்கூடிய யார் ஜோடி போட்டுக்கலாம்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஜோடி போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இருந்து தான் இதை நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அவர் சாகிற வரைக்கும் ஒரு இந்துவாக உணர்ந்தவர், செக்குலரான இந்துவாக இருந்தவர். அவங்களுக்கு பிரச்சனை நீ இந்துவா இருக்கியா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, இந்து நம்பிக்கையை பிரீச் பண்றியா இல்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது. இஸ்லாமியர்களை எதிரின்னு காட்டாம இருந்தாலே அவங்க வந்து பிரச்சனை தான். நான் இஸ்லாமியர்களை நண்பர்கள்னு சொல்லிட்டேன்னா 1000 இந்து மத நம்பிக்கை நெத்தி நிறைய பட்டை கழுத்துல கொட்டையோட நின்னாலும் என்ன எதிரியா தான் பார்ப்பான். அதனால்தான் காந்தி கொல்லப்பட்டார். ஒருவேளை இவர்களுடைய அலைன்மெண்ட்டுக்கு 95% ஒன்றி போன காந்தியை அவர்கள் கொல்ல வேண்டிய அவசியம் எங்க வந்துச்சு? 95% ஒன்றி போறார்கள். நம்ம தான் 95% முரண்பட்டோம். நாம கடைசி வரைக்கும் அவருக்காக நின்னோம், அவருக்காக பேசணும், இறந்த பிறகும் பேசணும். 95% ஒற்றுமையாக இருந்த ஒரே கருத்தோடு இருந்த நீங்க ஏன் கொன்னீங்க அப்படின்னா ஒரே விஷயம்தான், அவர் இந்து என்கிற அடையாளத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறுத்தவில்லை, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறுத்தவில்லை, வேறு வேறு மதங்களுக்கு எதிராக நிறுத்தவில்லை, இவங்களுக்கு எதிராக நிறுத்தணும். அதுதான் அஜெண்டா. ஏன் அப்படின்னா, நான் ஏன் இந்த இவ்வளவு தீவிரமா எதிர்த்தோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, காந்தி வந்து கடைசி வரைக்கும் இந்த நாட்டை வந்து ராமராஷ்டிரியமாக மாற்றணும், ராமரின் பெயரால் இங்கே ஆட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பியவர்.
இன்னைக்கு பிஜேபி அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ராமர் வேற, இந்த ராமர் வேற. ஆனால் காந்தி சொன்ன ராமராஜ்யத்தையே மிக கடுமையாக எதிர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். திமுகவினுடைய எம்பியாக இருந்த ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது, அன்னைக்கு காங்கிரஸ் வந்து we are eager to bring the ராமராஜ்யா, காந்தியின் கனவை நிறைவேற்றுவதற்காக ராமராஜ்யத்தை நாங்கள் கட்டமைக்க போகிறோம்னு அன்னைக்கு காங்கிரஸ் சொன்னாங்க. அப்போ திமுகவின் எம்பி ஏவிபி ஆசை தம்பி எழுந்து 2 கேள்வி கேட்டார். ஒன்னு, இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள், ராமராஜ்யம் என்பது ஒரு உட்டோப்பிய கனவு. இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச் இருக்கு. அடுத்தது, ஒருவேளை நீங்கள் ராமராஜ்யம் அமைத்தீர்கள் என்றால் அதில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினரான சமூக வம்சத்தில் எங்களுடைய இடம் என்ன என்கிற கேள்வியை பாராளுமன்றத்திற்குள்ளேயே கேட்டவர் ஏவிபி ஆசித்தன். சோ கான்ட்ரடிக்ஷன் எங்களுக்கு காந்திக்கு தான் இருந்துச்சு. காந்தி விரும்பிய ராமராஜ்யத்தை நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் இன்னைக்கு மோடி வந்து சொல்றார், இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு ராமர் கோயிலுடைய குடமுழுக்கு விழாவா, அதனால ஏதோ ஒரு பிராஸ்டி விழாவா, அந்த விழால போயிட்டு சொல்றாரு, இந்த நாட்டின் நம்பிக்கை ராமர், இந்த நாட்டை ஒருங்கிணைப்பவர் ராமர், இந்த நாட்டின் சட்டம் ராமர், எல்லாமே ராமர் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு கான்ஸ்டியூஷன் பேர்ல பதவி ஏத்துக்கிறீங்க? கான்ஸ்டியூஷனுக்கு ஓரமா போட்ட வேண்டியதானே. சோ இந்த அஜெண்டாவை கிளியரா எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு ட்ரெடிஷன் நமக்கு தான் இருக்கு. அது இன்னைக்கு கெயின் பண்ண நாலேஜ் கிடையாது. ஒரு 2014க்கு பிறகு நாம வந்து பிஜேபி அடையாளம் கண்டுக்கல. நாம 90கள்ல இருந்து 80கள்ல இருந்து பிஜேபியை கண்டினியூஸா அடையாளம் கண்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். 2 முக்கியமான இன்சிடென்ட். ஒன்று வந்து பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள் எப்படின்னா, ஒரு பொய்யான கதையை முதல்ல உருவாக்குவாங்க, அந்த கதையை வந்து பரப்புவாங்க. அதுல வந்து எதிர்த்தரப்புல யாராவது ஒருத்தர் 2 பேர் ஒரு வார்த்தையில ஏதாவது தப்பான மிஸ்டேக்கான வார்த்தையை விட்டாங்கன்னா, பாருங்க நான் சொன்னது உண்மைதான் பாருங்க அப்படின்ட்டு அந்த எதிரிகளுடைய வார்த்தையை தனக்கு சாதகமாக மாற்றி பரப்புவது, திருத்தி பரப்புவது. இது 3வது ஸ்டெப். 4வது மக்களை அதற்கு ஆதரவாக அணி திரட்டுவது. 5வது கலவரம். 6வது எலக்ட்ரல் விக்டரி. இந்த 6 ஸ்டெப்ல தான் அவங்க தொடர்ச்சியா இயங்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துல அதை அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அதற்கு முன்னால் சென்னிமலையில அதை அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. சென்னிமலையில டெஸ்ட் பண்ண போது மிக தெளிவான ஒரு இது. அவர் என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு ஜப கூட்டத்துக்குள்ள போய் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை தாக்குகிறார்கள். காவல்துறை கைது பண்ணுது. அதாவது கிறிஸ்தவ முன்னணி என்கிற பெயரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். அங்க போயிட்டு அலெக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த பெயர் சரியா நினைவில்லை. அப்படி ஒருத்தர் என்ன பேசுறாருன்னா, இது சென்னிமலை கிடையாது, இது வந்து இயேசுநாதருடைய மலை அப்படின்னு அவர் பேசுறாரு. அந்த வீடியோ கட்டிங் கிளிப்பிங்கை வந்து சென்னிமலை முழுக்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. நார்மலான ப்ரொவகேட் ஆகாத இந்துத்துவம் என்கிற அரசியலுக்கு நம்பிக்கையற்ற இந்துக்கள் இருக்காங்கல்ல, தன்னை இந்து, அவங்க வந்து கோயிலில் கடை வெட்டுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபி ஐடியாலஜி ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்துக்கள்கிட்ட அதை போய் திருப்பி நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறதுனால தான் அவன் நம்மளுடைய ஊரோட பேரை மாத்துறான். அவன் சொல்ல வர்றது வந்து ஒரு இஸ்லாமிய பேரை வைக்கிறாங்கிறது அல்ல, நம்ம 50, 100, 1000 வருஷமா என்ன பேரை வச்சிருக்கோமோ அதை மாற்றுகிறார். அப்போ லொக்காலிட்டி இஷ்யூ ஆயிடுது. அது மத பிரச்சனையா காட்டல. மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லொக்காலிட்டி இஷ்யூ, தன்னுடைய ரீஜனல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அவங்க அதை வெளில எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னா மத பிரச்சனையா ப்ரொஜெக்ட் பண்றது. கடைசியாக அதை நோக்கி ஒரு பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். அந்த அலெக்ஸை கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவர். பெயரை மாற்றிக்கொண்டு அவர் கலவரத்திற்காக பேசிய பேச்சு அவ்வளவு பெரிய வைரல் ஆனிச்சு. ஸோ தமிழ்நாடு மாதிரி ஃபுல்லா அவேரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்லயே இவ்வளவு பெரிய ஆபத்தான நச்சு வேலை திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள்னு தெரிஞ்சா, தமிழ்நாடு நீங்கிய இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ஆபத்துக்களை அவர்கள் செயல்படுத்துவார்கள்? அமித்ஷா வெளிப்படையா டிக்ளேர் பண்றாரு. அவருடைய சோசியல் மீடியா ஐடி செல்ஸை கூப்பிட்டு வச்சுட்டு, ஒரு செய்தி உண்மையோ பொய்யோ நாங்க நினைச்சோம்னா இன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணி நாளை காலைல இந்தியா முழுக்க நம்ப வைக்க முடியும் அப்படின்னு அவர் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணது வைரல்ல வந்தது. வாட்ஸ்அப் குரூப் 35 லட்சம் பேரை 2 வாட்ஸ்அப் நெட்வொர்க்ல இணைச்சு உத்தரப்பிரதேசல டெய்லி நோ த ட்ரூத், உண்மையை அறியுங்கிற பேர்ல டெய்லி காலைல 8:30 மணிக்கு ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது வந்து பொய்யை பரப்புறான், ஆனா அதை மறுக்கிறதுக்கான அவென்யூஸோ நெட்வொர்க்கோ நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற ஆபத்தும் அதுல இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ தோழர் பேசும்போது அந்த 1999ல ஒடிசால ஃபாதர் ஸ்டெயின்ஸை எரிச்சு கொண்ட இன்சிடென்ட்டை கோட் பண்ணாங்க. அது அவங்களுடைய உத்தி. சப்போர்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த ஒரு சொசைட்டியை கம்யூனலா மாற்ற முடியல அல்லது மதவெறியர்களாக மாற்ற முடியல அப்படின்னா யார் அதை தடுக்கிறார்கள்னு பார்ப்பாங்க. இப்போ பழங்குடியினர் மத்தியில கிறிஸ்தவ மைனர் மிஷனரிகள் நிறைய வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டார்கெட் பண்றது. எம்எல் மூமெண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணுறது. இடதுசாரிகள் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணுறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய முடியல அப்படின்னா அவங்கள வந்து திராவிட இயக்கத்தை, இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளை டார்கெட் பண்ணுறது. டார்கெட் பண்ணி 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, அந்த இயக்கங்கள் மேலே அந்த குழுக்களின் மீது வெறுப்புணர்வை கட்டமைப்பது. இன்னொன்று, அவங்கள டைரக்டாக அட்டாக் பண்ணுறது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் 99ல ஒரிசால ஃபாதர் ஸ்டெயின்ஸை வந்து எரிச்சு கொண்டது. அதன் பிறகு
ட்ரைபல்ஸ்ட்டு அவங்களுக்கான ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபி வந்து ட்ரைபல் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒடிசால எலெக்ஷன்ல வின் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ப்ராஜெக்ட் வந்து ஒரு 30 வருஷ ப்ராஜெக்ட், 25 வருஷ ப்ராஜெக்ட். 25 வருஷம் ஒரு எரிப்பு சம்பவம் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபியரை கிரியேட் பண்றாங்க. 25 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒருத்தர் தூக்கி ஓரமா போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ட்ரைபலை வச்சே ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் அதை டெஸ்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு மைக்கேல் பட்டி, அந்த சிறுமியினுடைய டெத்து அது நடந்தப்போ நீங்க அண்ணாமலைக்கு ஒரு, நான் இந்த மாதிரியான ஒரு அகடமிக் ஸ்டேஜில் அந்த பேரெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு கோமாளிக்கு அவருக்கு ஒரு இமேஜ் எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஹீஸ் a நான் கான்ட்ரவர்ஷியல் பிஜேபியன். நான் சொல்றது அவர் பொய் சொல்லுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு, ஆனா மதவாதம் பேச மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இமேஜை பப்ளிக்ல கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. வாஜ்பாய்க்கு கொடுத்தோம்ல, வாஜ்பாய் வந்து ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் பிஜேபிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்றது. அப்படி இருந்த ஒருத்தரை அவரே சட்டக்கிட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு, ஆமா நான் ஒரு அப்பட்டமான கடைந்தெடுத்த மதவாதி தாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்ட ஈவெண்ட் வந்து அந்த தஞ்சாவூர் சிறுமியினுடைய இறப்பு. அதுல அவர் என்ன சொல்றாரு, மதமாற்றம் தான் காரணம்னு ஒரு வீடியோ எல்லாம் ஃபேக் வீடியோ எல்லாம் பரப்புனாங்க. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எங்க போய் நிக்குதுன்னா, நல்ல வேளை சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணும், ஸ்டேட் போலீஸ் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தா நீங்க தான் இது பண்ணீங்கன்னா அதை வச்சு ஒரு கலவரத்தை பண்ணியிருப்பாங்க. சிபிஐ டேக் ஓவர் பண்றாங்க. சிபிஐ வந்து அதை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த மதமாற்றத்துக்கான பேசிக்கே அங்க இல்ல, அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறத கிளியரா எக்ஸ்போஸ் பண்றாங்க. 99ல ஃபாதர் ஸ்டோன்ஸை என்ன காரணம் சொல்லி எரிச்சாங்களோ அதே காரணம், அதே சீன் 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் பண்றாங்க. அங்க வந்து இயக்கங்களும் கட்சிகளும் பிஜேபியினுடைய ரூட்டை அறியாமல் இருந்த காரணத்தினால் அது 25 வருஷத்துல அவங்க மொத்தமா ஸ்டேட்டையே விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாம அவேரா இருந்த காரணத்தினால சிபிஐ கிட்ட கொடுத்து நேராக கொண்டு போய் கோர்ட்ல வச்சு என்ன அடி கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த மொத்த பிளானையும் டிஸ்கார்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒன்று நடக்க முடியாது அப்படின்னுட்டு இப்படி ஒவ்வொரு விஷயமா ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கார்ட் பண்றதை விட அந்த அஜெண்டா, அவங்களுடைய நோக்கமே, ஒரு சங்கின்னு வந்தாலே அவன் போய் தான் சொல்லுவான், ஒரு பிஜேபின்னு வந்தாலே அவன் போய் தான் சொல்லுவான், மதவாதத்தை பரப்புவதும் பிளவுவாதத்தை உருவாக்குவதும் கலவரத்தை உண்டு பண்ணுவது மட்டும்தான் அவன் நோக்கம்ங்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு இன்சிடென்ட் வரும்போது மக்கள்கிட்ட சொல்றோம். அதை விட்டுட்டு பொதுப்படையாகவே அவர்கள் கலவரத்திற்கு பிறந்தவர்கள், கலவரம் செய்வதற்காகவே வாழ்பவர்கள் என்பதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. நஜீம் ரொம்ப வருத்தப்பட்டார், நம்ம வந்து சங்கிங்கிற வார்த்தையை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ட்டு. எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குது, ஃபாசிசம் என்கிற வார்த்தையே நார்மலைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஃபோர்ஸஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. ஸோ டுகெதர் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.